कुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரகிருதி மகத கங்கார மாத்ராஸ்ச பூதானி அபிகிருத பிதசாக்ஷு புருஷக பஞ்சவிம்சக இதி விதித விபாகோ முஸ்யதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதித்வம் தேவகோத்ஞகாதேஹே. உயர்ந்த 15வது தசகத்தில் வாழ்க்கையினுடைய 25 தத்துவங்களை எவ்வாறு கபில வாசுதேவனாக குருவாயூரப்பா தாங்கள் தேவகூதிக்கு உபதேசம் பண்ணேலாமேன்னு அந்த ஸ்லோகத்தினுடைய விவரங்களை எல்லாம் பட்டத்ரி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்குள்ள நாம் இப்போது அடைய இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மோகனூரில் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன கிருஷ்ணன் திருக்கோயிலில் இப்போது நாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தனி சன்னதியாக திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். ஆம், இங்கு மூலமூர்த்தியாக ராமன் 2 திருக்கரங்களுடன் அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு ஒருபுறம் சீதை பிராட்டியும் அழகாக காட்சியை அளிக்க, லக்ஷ்மணன் ஒரு புறமும் சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி மற்றொரு புறமும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்வையோடு அவரவர்கள் ராமனையும் சீதையும் நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு சூழ்நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு புனர்வசுவிலே திருமஞ்சனமும் ஸ்ரீராமநவமியிலே விசேஷமான பூஜைகளும் நடைபெறுகின்றதாம். அதே திருக்கோலத்தோடு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இங்கு உற்சவ விக்கிரகமாகவும் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு உற்சவ விக்கிரகத்திலே அழகான ஒரு விசேஷம், இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இதோ தரிசிக்கின்றோமே 2 திருக்கரங்களோடு இல்லாமல் 4 திருக்கரங்களோடு இந்த உற்சவ மூர்த்தியாக சதுர்புஜ ராமனாக காட்சியளிக்கின்றார். தமிழ்நாட்டில் பொன்பதர் கூட்டம், ஆந்திராவிலே பத்ராச்சலம், இங்கெல்லாம் நாம் சதுர்புஜத்தோடு ராமனை நாம் தரிசிக்கலாம். ரகசிய சதுர்புஜ ரூபத்தோடு மண்டோதரைக்கு காட்சியளித்தவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. இங்கும் இந்த உற்சவமூர்த்தி இதோ 2 திருக்கரங்களிலே தான் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கரத்திலே கோதண்டத்தை வைத்துக் கொண்டு மற்றொரு கையானது அம்பை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ரூபத்தோடு சதுர்புஜ ராமனாக நாம் தரிசிக்கக்கூடிய இந்த சுவாமிக்கும் ஒருபுறத்திலே சீதா தேவியானவள் நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்க, லக்ஷ்மணன் ஹனுமானும் இவர்களை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உற்சவமூர்த்தியினுடைய ஒரு விக்கிரகத்தோடு இங்கு அழகாக ஆண்டாள் நாச்சியாரும் ராமனோடு நமக்கு உற்சவமூர்த்தியாக திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். ஆண்டாள் இங்கு உற்சவராக மட்டுமல்ல, நர்தன கண்ணனாக பகவான் நமக்கு காட்சியளித்த ஒரு வைபவத்தை நவநீத கிருஷ்ணனாக ஒரு ரூபத்திலே தரிசித்தோம். நடுவிலே மூலமூர்த்தியினுடைய அழகான கர்ப்ப கிரகம், அதற்கு மற்றொரு புறத்திலே ஆண்டாள் நாச்சியார் மூலமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே அழகாக கொண்டையைத்தான் சார்த்தி கொண்டு நமக்கு கூடிய ஒரு வைபவம். அதே ஆண்டாள் உற்சவ மூர்த்தியாக இதோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பக்கத்திலே சிறிய உருவத்திலே நின்ற திருக்கோலத்திலே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் என்று ராமனை பற்றிய
வைபவங்களை சொல்லிக்கொண்டே நமக்கு சேவையை அளிக்கக்கூடிய இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு 30 நாளும் இங்கு திருப்பாவை பாசுரங்கள் மார்கழி மாதத்திலே அனுசந்திக்கப்படுவதோடு இல்லாமல் உயர்ந்த மார்கழியிலே வரக்கூடிய கூடாரவல்லி என்ற ஒரு பாசுரத்தன்று ஆண்டாள் நாச்சியாருக்கும் திருவேங்கடமுடையானான மோகன ஸ்ரீனிவாசனுக்கும் அழகான திருக்கல்யாண உற்சவமானது இங்கு நடைபெறுவது உயர்ந்த ஒரு வைபவமாக இங்கே நடக்கின்றதா. ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ மற்றொரு உற்சவ மூர்த்தி சத்யநாராயண பெருமாள் இங்கு நமக்கு அழகாக காட்சி அளிக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களைத்தான் ஏங்கிக் கொண்டு உயர்ந்த திருவடி தரிசனம், கிரீடத்தையும் திலகத்தையும் தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமிக்கு பக்கத்திலே மற்றொரு உற்சவமூர்த்தியான தாயார். யார் இந்த தாயார்? ஐஸ்வர்ய லட்சுமி என்று நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அளிக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளுடைய தாயாராக அவருக்கு பக்கத்திலேயே 2 கைகளிலேயும் தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு அபயகஸ்தத்தோடும் வரதகஸ்தத்தோடும் உயர்ந்த கிரீடத்தோடும் மந்தகாசத்தோடும் நமக்கு ஐஸ்வர்ய பாவத்துடன் காட்சியளிக்கக்கூடிய இந்த சத்யநாராயண பெருமாளுக்கு பிரதிமாதம் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரத்திலே இங்கு திருமஞ்சனமானது ஏற்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, யாராவது ஒருவருக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் நடைபெற வேண்டுமானால் ஒரு தேங்காயிலே அவர்களுடைய பெயர் விலாசங்களை எழுதி அதோடு அந்த வைத்து இங்கு ஸ்ரவண நட்சத்திரத்திலே சத்யநாராயணனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து விட்டோமேயானால் அவர்கள் அந்த தேங்காயை இவர்களுக்கு திருப்பி அளிக்க அதை வீட்டிலே வைத்து பூஜை செய்து காரியம் நிறைவேறியவுடன் ஸ்ரவண நட்சத்திரத்திலே இந்த தேங்காயை இந்த சத்யநாராயணனுடைய பாதங்களிலேயே திருப்பி சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வைபவம் இந்த திருக்கோயிலிலே நடப்பதாக இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். இந்த உயர்ந்த தரிசனத்தோடு இதோ நாராயணியத்தின் 25 தத்துவங்களை பட்டத்திரி எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை சிரவணம் செய்ய குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, பிரகிருதி மகத கங்கார மாத்ராஸ்ய பூதானி அபிகிருத பித சாக்ஷு புருஷ பஞ்சவிம்சக. அம்மா, வாழ்க்கையில நான் ஒத்தரையும் படைக்கச்சே கபிலன் தான தேவகோத்திக்கு உபதேசம் பண்றார். 24 விதமான தத்துவங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தினுடைய உடல் அமைப்பும் அந்தந்த குணங்களுக்கு ஏற்ப அவனுடைய பாவங்களும் இருக்கா மாதிரி நான் படைக்கிறேன். அதுல அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைச்சுக்கணும். அப்ப அந்த தத்துவங்கள் என்னன்னா பிரகிருதி மகத கங்காரா மாத்ராஸ்ய பூதானி. முதல்ல பிரகிருதி. பிரகிருத்தினா இந்த பூமி. இந்த பூமி இருக்க இந்த மண்ணுக்கு பிரகிருதி மண்டலம். பிரகிருத்தினா இன்னொன்னு மாயன்னு அர்த்தம். எப்ப இருக்கும் எப்ப இருக்காதுன்னு தெரியாது. அதனால்தான் மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் பிரகிருத்தியை நமக பிரகிருத்தியும் விகிருத்தியும் வித்யாம். திடீர்னு வருவா நமக்கிட்டக்க, திடீர்னு ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு போயிடுவா. அதனால இந்த பிரகிருத்தின்ற மாய இருக்கு, அது ஒண்ணு முதல்ல. ரெண்டாவது மகத்து அகங்காரம். அந்த அகங்காரத்துல சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் இருக்கு. இந்த வைபவம் ஏற்கனவே நாம் கடந்த தசகங்கள்ல சில பகுதிகளில் இந்த சத்வகுணத்தினுடைய பெருமைகள், ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம்னா என்ன, சத்துவம்னா சாத்விகமா இருக்கிறது, தமோகுணம்னா உலகத்துல மெதுவா இருக்கிறது, ரஜோகுணம்னா நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனைகளோட இருக்கிறது, ரொம்ப வேகமா இருக்கிறது, ஆனா அந்த வேகம் குறைச்சுண்டா அது சாத்வீகமாக இருக்கும்னு ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணத்தினுடைய தன்மைகள்லாம் ஏற்கனவே நாம கேட்டிருக்கோம். அதைத்தான் இவர் திருப்பி உபதேசம் பண்றார். பிரகிருதி மகத் அகங்காராச்ச. பிரகிருத்தின்னு ஒரு தத்துவம், மகத்துன்னு ஒரு தத்துவம், அகங்காரம். அந்த அகங்காரத்துல சத்வரஜோ தமோ குணங்கள். ஆனா அது மூணும் சேர்ந்து இந்த ஒரு 3 தத்துவங்கள் முதல்ல ஒரு மனிதனிடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? மாத்ராஸ்ய 5 விதமான தன்மாத்திரைகளா. அதாவது ரூபம், சப்தம், கந்தம், ரசம், ஸ்பர்சம். ரூபம் கண்ணால நாம பார்க்கிறது ரூபம், காதால கேட்கறது சப்தம், மூக்கால உணர்றது கந்தம், நாக்கால அந்த ஒரு சுவையை உணர்வது ரசம், உடம்பு நமக்கு ஸ்பர்சத்தை ஏற்படுத்துறது. இந்த 5க்கும் தன்மாத்திரைகள்னு பேரு. அந்த தன்மாத்திரைகள். இதுக்கப்புறம் அம்மா, உலகம் எதனால இயங்கப்படுகின்றதுன்னா பஞ்சபூதங்கள். அதாவது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 இருக்க இந்த பஞ்சபூதங்கள்.
ஆக முதல்ல இந்த 24ல 13 கிடுகிடுன்னு ஒரே வரியில சொல்லிட்டாராம். பிரகிருதி மகத் அகங்காராஸ்ய தன்மாத்ராஸ்ய பூதானி. 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பிரகிருதி, மகத்து, அகங்காரம். ஆக 13 ஆயிடுத்தாம. அதுக்கப்புறம் கிருதபீத சாட்சோ பூருஷ பஞ்சவிம்சக. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்மேந்திரியங்கள்ன்ற ஒரு 5 இந்திரியங்களை கொடுக்கிறேன், ஞானம்ன்ற ஒரு இந்திரியங்களை நான் கொடுக்கிறேன். அதாவது கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தொக்கு அப்படின்ற 5 ஞான இந்திரியங்கள். அதனுடைய செய்கைகளை அதாவது பண்ணிட்டே இருக்கணும், ஒண்ணு தான் வழியை தவறி விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பல பகுதிகளில் இதை பத்தின விவரங்களை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால மறுபடியும் திருப்பி விவரமா கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நமக்கு கர்மேந்திரியங்கள் இருக்க, வாக்கு, கை, கால், வாய், மூக்கு, இது எல்லாமே கர்மேந்திரியங்களா. ஆக கர்மேந்திரியங்கள் 5மா, ஞானேந்திரியங்கள் 5மா, தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, 4 சேர்ந்து 20 ஆயிடுத்து. அந்த 20க்கு மேல பிரகிருதி, மகத்து, அகங்காரம்ன்ற 3 தத்துவங்கள். இதுக்கு மேல முக்கியமானது தாமா தேவகூதி இடத்துல சொல்றார் கபில வாசுதேவன். அபிகிருதபீத சாட்ச பூருஷ பஞ்சவிம்சக. 24வது இருக்கே, அதுதான் முக்கியம். அந்த முக்கியம் என்னன்னா மனசு தான் 24வது தத்துவம். இந்த 23 தத்துவமும் எங்க அடங்கி இருக்குன்னா அந்த மனசுனிடத்துல அடங்கி இருக்குமா. ஒரு மனச ஒரு மனுஷன் கெட்டியா பிடிச்சுண்டு ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச. ஒவ்வொருத்தருடைய ஒரு சரீரமும் ஒரு ரதமா. நம்ம உடம்பே பகவான் அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி படிக்கிறான்னா ஒரு தேர் மாதிரி இருக்குமா. தேர் ஓடச்சே நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட நடந்து வரச்சே எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்ப அந்த தேர் இருக்க, அந்த தேருக்கு யார் ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே வச்ச, அந்த தேருக்கு ஆத்மா இருக்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆத்மாவானது ஆத்மானம் ரதினம் வித்தி, அதை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி. அதே மாதிரி புத்தியும் ஒரு சாரதியாக இருக்காராம். எல்லா சாரதி இருக்கலாம், தேரை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கலாம், தேர் இருக்கலாம். நமக்கு முக்கியமானது தேருக்கு என்ன வேணும்னா ஓட்டுறவன் அந்த கடிவாளத்தை கெட்டியா பிடிக்கணுமா. அந்த குதிரையினுடைய கடிவாளம் இருக்க, அதை கெட்டியா பிடிச்சாதான் அந்த தேர் நில கொள்ளாம அப்படியே நிலையோட ஓட முடியும். அப்ப அந்த புத்தி யாருன்னா புத்தியும் சாரதியும் வித்தி, ஓட்டக்கூடிய அந்த சாரதி புத்தியாக இருக்கா. ஆனால் கடிவாளம் யாரு, அதான முக்கியம். மனப்பிரகிரகமே வச்சா, மனசு தான் கடிவாளமா. அப்ப நமக்கு இப்ப சுலபமா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரிஞ்சிடும். வாழ்க்கை என்ற இந்த பயணிக்கக்கூடிய உலகத்துல தேராக ஓடக்கூடிய நம்மை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? புத்தி. புத்தியை ஒழுங்கா வச்சுக்கணும், நல்ல விஷயத்துல செலவழிக்கணும். அந்த புத்தின்ற சாரதிக்கு உதவக்கூடியது யாரு? நம்முடைய இந்த பஞ்சபூதங்கள்ன்ற குதிரைகள், பஞ்ச இந்திரியங்கள்ன்ற குதிரைகள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாத்தையும் அங்க இங்க அலப்பாயாம பிடிச்சு இழுக்கிறது எதுன்னா அந்த மனசு தானா. அத மனச நம்ம கட்டுப்பாடோட வச்சுட்டோம்னு சொன்னா, மனமாகிய கடிவாளத்தை இந்த இந்திரியங்களாகிய இந்த ஒரு குதிரையில போட்டு அதை அப்படி அடக்கி இழுத்தோம்னு சொன்னா, வாழ்க்கை பயணம் இருக்க தடுமாறாம செதறாம தேர் நில குழஞ்சு கீழே விழாம சாயாம நம்ம வாழ்க்கை பரம சுலபமாக கரடு முரடான பள்ளங்கள் நிறைந்த பாதைகளாக இருந்தா கூட கடிவாளத்தை அந்தந்த சந்தர்ப்பத்தில் இழுத்து இழுத்து குதிரையை அப்படி திருப்பி திருப்பி அப்படி ஓட்ட விட்டோம்னா அந்த தேரோட பயணம் சுகமா இருக்கும், யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் இருக்காது. அதைத்தான் இங்க கபில வாசுதேவன் சொன்னார். அம்மா 24வது உயர்ந்த தத்துவம் இருக்கே அதுதான் மனசு. அந்த மனசு தான் முக்கியம். மனமேவ மனுஷ்யானாம் காரணம். மனச ஒருத்தன் கெட்டியா நல்லபடியா வச்சுட்டான்னு சொன்னா, அதை அடக்க தெரிஞ்சுட்டான்னு சொன்னா, வாழ்க்கையினுடைய மார்க்கமானது அவனுக்கு பரம சுலபமாக இருக்கும்னு இதி விதி தவிபாகோ முஸ்யதே சோ பிரகிருத்யாக. குருவாயிரப்பா,
அந்த 24 தத்துவங்களை சொல்லி, அம்மா அதை விட வசந்தது 25வது தத்துவமாக பகவத் ஸ்வரூபமான அவரவர்களுடைய ஆத்மானு அழகா இந்த ஒரு கபில கீதையை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு உத்தமமான ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயில்ல மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.